வனம் என்பது வளத்தை வாரி வழங்கும் ஒரு இடம் என்பது அதனைச் சார்ந்தவர்களுக்கே தெரியும். அந்த அளவிற்கு வனம் ஒரு பொக்கிஷ பூமியாக இருக்கிறது. வனத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வனவியல் படிப்பு கை கொடுக்கிறது. வனவியல் அதிகாரியாக விரும்புவோரை கைநீட்டி வரவேற்கிறது மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். வனம் சார்ந்த படிப்பை படிக்க விரும்புவோருக்கு தமிழகத்தில் இருக்கும் ஒரே இடம் இது மட்டும்தான். +2வில் விலங்கியல், தாவரவியல், உயிரியல் பாடப்பிரிவை எடுத்த மாணவர்கள் இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். வனச்சரகர் பணிக்கும் இந்திய வனப்பணிக்கும் செல்ல வனவியல் படிப்பு ஆதாரமாக இருக்கிறது. இது மட்டுமின்றி வேளாண் சார்ந்த வங்கி பணிக்கு செல்ல விரும்புவோரும் இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். பார்த்தீங்கன்னா, அதாவது பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி மற்றும் பிஎஸ்சி செரிகல்ச்சர் என்ற 2 வகையான பாடத்திட்ட பிரிவுகள் நடத்தப்படுகிறது. இதில் பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியை பொறுத்தவரை உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பிஎஸ்சி வனவியல் பட்டப்படிப்பு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு படித்த மாணவர்கள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு அதிகாரிகளாக பணிபுரிகிறார்கள். இதற்கு முக்கிய காரணம் என்னென்னா, இந்த பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரியில் இருக்க பாடத்திட்டங்கள். இந்த பாடத்திட்டங்கள் வனத்துறைக்கு ஏற்றமாகவும் மாணவர்கள் எந்த சூழ்நிலையும் அதாவது மேனேஜ் பண்ணுற அளவுக்குரிய ஒரு தொழில்நுட்ப உதவியும் கொடுக்குற மாதிரி இந்த பாடத்திட்டங்கள் அமைஞ்சிருக்கு. மேலும் இங்கு பட்டுப்புழுவியல் படிப்பும் வழங்கப்படுகிறது. பட்டுப்புழு வளர்ப்பு தொடங்கி அதனை பட்டு நூலாக மாற்றுவது வரை அத்தனை நுணுக்கங்களும் கற்றுத்தரப்படுகிறது. பெண்களின் விருப்ப உடையான பட்டுப்புடவைகள் இருக்கும் வரை நிச்சயம் இந்த படிப்பிற்கும் நல்ல வரவேற்பு இருக்கும். பட்டுப்புழுவியல் துறையில் சேரணும் அப்படின்னா பிஎஸ்சி செரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி கோர்ஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்கணும். இப்போ மேத்ஸ் பயாலஜினா ஓகே, இல்லை வெறும் பாட்டனி, ஜுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த ஸ்ட்ரீமில் இருந்தாலும் அட்மிஷன் கிடைக்கும். அட்மிஷனுக்கு எலிஜிபிள் அவங்க. அதுக்கப்புறமா வொகேஷ்னல் அக்ரி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிளாக இருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸும் இந்த துறையில் படித்தாங்க அப்படின்னா பின்னால் பட்டுப்புழுவியல் துறையில் அவங்க செரிகல்ச்சர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வனவியல் படிப்பை தேர்ந்தெடுத்து படித்த மாணவர்கள் இன்று இந்திய காவல்துறையில் உயர் அதிகாரிகளாகவும் இந்திய வனத்துறையிலும் ஆராய்ச்சி நிலையங்களிலும் உயர் பொறுப்பிலும் உள்ளனர். ஃபாரஸ்ட்ரி முடித்த பிறகு எம்எஸ்சி ஃபாரஸ்ட்ரி ப்ளஸ் பிஹெச்டி ஃபாரஸ்ட்ரி இந்த மேற்படிப்புகளும் படிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில மாணவர்கள் வன உயிரினங்களை பற்றி படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த கோர்ஸ் ரொம்ப பயனுள்ளதாகும். காரணம் என்ன, பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி முடித்த உடனே இந்திய வன உயிரியல் மேலாண்மை, அதாவது வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா டேராடூனில் உள்ள ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் எம்எஸ்சி பட்டப்படிப்பும் மற்றும் அங்கே முடித்த பிறகு துறை சார்ந்த வேலைவாய்ப்புகள் மற்றும் தன்னார்வ நிறுவனங்களில் உள்ள வேலைவாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதேபோல் காளான் வளர்ப்பு, காடுகளை உருவாக்குதல், ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்தல், மேய்ச்சல் காடுகள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகளையும் வனவியல் படிப்புகளில் கற்றுக் கொடுக்கிறார்கள். வனத்துறை சார்ந்த படிப்பை பெண்களும் ஆர்வத்துடன் எடுத்து படிக்கிறார்கள். காட்டில் உலாவரும் விலங்குகளை பாதுகாப்பது மட்டுமின்றி காடுகளின் வளங்களையும் பாதுகாப்பது வனத்துறை அதிகாரிகள்தான். சவாலான பணிகளை தேர்ந்தெடுப்போருக்கு இந்த துறை நிச்சயம் கை கொடுக்கும்.